வணக்கங்க. இந்த ஃபுட் டாப் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கணும் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்க ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி, அதுவும் குக்கர் வச்சு ரெடி பண்ண போகிறேன். ஸோ வழக்கமாக நம்ம வீட்டில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணும்போது நம்ம குக்கர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குக்கர் வச்சு பண்ணும்போதும் அந்த தம்மில் பண்ணுற மாதிரியான டேஸ்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன நாங்கள் இந்த ட்ரை பண்ண போகிறோம் இந்த குக்கர் மட்டன் பிரியாணி. வாங்க இந்த குக்கர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கரை வைக்கிறேன். இது வந்து முதல்ல நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா பெரும்பாலான வீட்டில் வந்து தம்மெல்லாம் யாரும் போட்டுலாம் பண்ண மாட்டாங்க. காலைல வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தை கேட்டாலும் சரி, உங்கள் மகனோ பிள்ளையோ கேட்டாலும் சரி, உங்கள் வீட்டுக்காரர் கேட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம்னா குக்கரை வச்சு தான் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவோம். முதல்ல வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. அது கூடவே இப்போ வந்து கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றுறேன். இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு தாளி பண்ணிடுவோம். ஒரு பட்டை துண்டு போடுறேன், ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் வாசனைக்கு கல்பாசி, எல்லாமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வழக்கமாக நீங்கள் வந்து குக்கரில் வச்சு ஒரு பிரியாணி ரெடி பண்ணும்போது கம்மியான அளவு தான் என்ன பண்ணணும்னா எண்ணெய் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா குக்கரில் வச்சு பண்ணுறதுனால டக்குனு ரைஸ் வந்து குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கூட வந்து நான் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கோல்டன் கலர் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த வர இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த போட்டிருக்கிற வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்பைஸுடைய ஃப்ளேவர் வருது. நம்ம இப்போது தக்காளி போடணும்ல, இந்த தக்காளியோட இந்த தண்ணி சத்து எல்லாமே எண்ணெயோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நேரம்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம தம் பிரியாணிலாம் பண்ணும்போது நம்ம அதிக நேரம் போட்டு வதக்கணும். பட் இந்த குக்கர் பிரியாணியில் வந்து நம்ம அதிக நேரம் போட்டு இந்த வெங்காயமோ தக்காளியோ வந்து வதக்க தேவை இருக்காது. இப்போ வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த இஞ்சி போட்ட பிறகு நல்லா நீங்கள் ஸ்டிர் பண்ணணும். இஞ்சியுடைய வாடையும் சரி, இந்த பூனுடைய வாடையும் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணால் தான் என்ன பண்ணால் அந்த ரைஸில் வந்து அடுத்து நல்லா ஏறும். இப்போ மசாலா தூள்லாம் கொஞ்சம் சேர்த்துடலாம். முதல்ல வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் சேர்த்துக்கிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை ப்ளஸ் அது கூடவே புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். மசாலா தூள்லாம் சேர்த்தனால பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஒரு கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கிறேன் மட்டன் நான் சேர்த்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பாஸ்மதி சேர்க்குறேன். ஸோ வழக்கமாக மட்டன் குக்காக கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ½ டன் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மட்டன் சேர்த்திங்கன்னா இந்த ரைஸ் குக் ஆகிற நேரத்துக்கும் இந்த மட்டன் வேகிற நேரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மட்டனை ஏற்கனவே வந்து நான் வேக வச்சு இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து கொஞ்சம் கறி மசாலா தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி என்றைக்கு நீங்கள் குக்கரில் ரெடி பண்ணாலுமே சரி, இந்த மசாலா தூளுடைய அளவுகளெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் தம் பிரியாணி பண்ணும்போது நீங்கள் மசாலா தூள் எவ்வளோ சேர்த்தாலும் சரி அந்த ஃப்ளேவர் வந்து சில நேரம் எஸ்கேப் ஆகிரும். பட் இதில் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எஸ்கேப் ஆகாது.
இந்த ரைஸோட சேர்ந்து மூடியில் போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ்லேயும் கொஞ்சம் ஒரு கசப்பான இந்த டேஸ்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மசாலா தூள் சேருங்க. அதேமாதிரி கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுட்டு ரைஸை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி நான் சேர்க்குறேன். ப்ளஸ் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் புதினா இலை, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு அந்த மசாலா தூள்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணியும் கரெக்டான அளவில் இருக்குது. என்ன பண்ணுறேன்னா குக்கருடைய மூடியை போட்டுடுறேன். இப்போ நம்ம குக்கருக்கு வந்து மூடி போட்டோம். ஒரு 2 விசில் வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி எப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதோட டேஸ்ட்டும் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. அது இடத்துல வந்து இந்த ஆவி எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கம கமான்னு இருக்குது. என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சம் புதினா இலையும் நான் மேலே தூக்கிடுறேன். பார்த்தீங்கன்னா கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக வந்திருக்கு. நமக்கு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1 கப் அளவு நீங்கள் ரைஸ் போட்டிங்கன்னா 1.5 1.25 அளவு என்னன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. செமையாக வந்திருக்கு. கடைசி ஃபைனலாக நம்ம வந்து இந்த புதினாலாம் சேர்த்துருக்குறோம். நெய்யும் ஊற்றிருக்கனால ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றிடலாம். சுட சுட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இப்போ பார்த்தாலே தெரியுது இல்லையா, நம்ம வந்து ஒரு தம்மில் வச்ச பிரியாணி மாதிரியே தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக கவனிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸை செய்துமே இந்த ரைஸ் எதுவுமே வந்து உடையலை, அப்படி உதிரியாக தான் இருக்குது. மெயினான ரீசன் அந்த தண்ணியோட அளவு மெயினான. அதேமாதிரி எண்ணெயும் நம்ம கவனமாக சேர்த்துக்கிட்டோம். அதேமாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் கலராக இருக்குது. அதே போல் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப நேரம் வதக்கலை. அதாவது பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி பண்ணுற மாதிரி வதக்கலை. இது குக்கர் பிரியாணினால எல்லாமே லைட்டாக தான் வதக்கி சேர்த்துறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே துண்டு துண்டாக விசிலாக இருக்குது. இப்போ இந்த பிரியாணி வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குண்ணா. அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. வழக்கமாக நம்ம வந்து குக்கரில் பிரியாணி பண்ணோன்னா அந்த ஒரு வலுவழுப்பு தன்மை வரும். பட் இதில் வந்து அந்த இது இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் அளவு நீங்கள் பாஸ்மதி சேர்த்திங்கன்னா 1.5 1.25 அளவு தண்ணி ஊற்றிங்கன்னா பெர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபுட் டாப் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன். அதே வரைக்கும் உங்களோட சைன் ஆஃப் பண்ண உங்களோட ஷெஃப் ராஜ்மோகன்.